காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. முருகப்பெருமானுடைய பெருமையை விளக்கக்கூடிய அற்புதமான பாடல் வரிகள். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியரை மிஞ்சிய தெய்வமும் கிடையாது. இது அருள்மொழி. கந்தனை நாம் வணங்கினால் நமக்கு எண்ணற்ற வரங்கள் கிடைக்கும். ஏன்னா நாம வரம் கேட்கும் பொழுது நம்மிடம் இருப்பது 2 கரங்கள் மட்டுமே. ஆனால் 12 கரங்கள் கொண்ட வேலவன் நமக்கு கொடுத்தால் நம்மால் வாங்க முடியுமா? அவ்வளவு அருளை வாரி வாரி வழங்குகின்ற அருள் தெய்வம் அல்லவா? இந்த கந்தனை பற்றிய பெருமையை சொல்லக்கூடிய அவர் எப்படி தோன்றினார், அசுரர்களோடு எப்படி போரிட்டார், எப்படி ஜெயித்தார், தேவர்களுக்குரிய வரங்களை எப்படி வழங்கினார் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள கந்த புராணத்தை படிக்க வேண்டும். கந்த புராணத்தில் இல்லாதது வேற எந்த புராணத்திலும் கிடையாது. மொத்தம் 18 புராணங்கள் வேதவியாசரால் தொகுக்கப்பட்டன. இதிலே 13வது புராணம் கந்த புராணம். இது 6 காண்டங்களை உடையது. இதை இயற்றியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார், 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த முனிவர். முருகப்பெருமானினுடைய திருவருளால் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த அடியை எடுத்து கொடுத்த பெருமை கந்தனையே சாரும். கந்த புராணம் இயற்றுவதற்கு முருகப்பெருமானி அடியெடுத்து கொடுத்த அற்புதமான பக்தி இலக்கியம் கந்த புராணம். அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4 வகை பொருட்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கந்தனை வணங்கினால் போதும். இந்த கந்த பெருமானை எப்படி வணங்க வேண்டும்? கந்த புராணத்தை கேட்டாலோ படித்தாலோ நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் உண்டு. நாம் கோரிய வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம். சேவலும் மயிலும் துணை என்று நாம் சொல்லி முருகப்பெருமானை வணங்கி நாம் கந்த புராணத்தை படித்தால் நம்முடைய கோரிக்கைகள் நமக்கு நிச்சயமாக பலிக்கும். கச்சியப்ப சிவாச்சாரியாரால் காஞ்சிபுரத்திலே கந்த கோட்டத்திலே இந்த நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அசுரர்கள் எப்படி பிறந்தார்கள் என்பதை பற்றி முதல் அத்தியாயத்திலே அவர் கூறியிருப்பார். நாம் 6 காண்டங்கள் உண்டு என்று சொன்னோம் அல்லவா? ஒவ்வொன்றாக படிப்படியாக பார்க்கலாம். முதலிலே உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், தேவகாண்டம், தக்ஷகாண்டம் இறுதியாக வரும். இதுல நாம பார்க்க இருப்பது உற்பத்தி காண்டம். ஏன்னா அசுரர்கள் எப்படி உற்பத்தியானார்கள், எப்படி அசுர பலம் பெற்றார்கள், இதை நாம பார்க்கலாம். தட்சன் பிரஜாபதிகளிலே ஒருவன். அவன் தவம் செய்து பார்வதியை தம்முடைய மகளாக பெற்றான். தட்சனுக்கு பிறந்ததால் பார்வதி தேவிக்கு தாட்சாயினி என்ற திருநாமம் உண்டு, சிறப்பு பெயர். அவள் சிவபெருமானை தவம் செய்து அவரையே கணவனாக வேண்டும் என்று கோரினாள். அவளுடைய வரம் பலித்தது. அவள் கோரிய பிரார்த்தனை அவளுக்கு கிடைத்து விட்டது. சிவபெருமானை அவள் மணவாளனாக அடைந்தாள். ஆனால் தட்சனுக்கு பிடிக்கவில்லை. சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு மண்டையோட்டை கழுத்திலே மாலையாக அணிந்து கொண்டிருக்கிறவன் என்னுடைய மருமகனா? அவனை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என்னால் ஏற்க முடியாது அப்படின்னு பிடிவாதம் செய்கின்றான். ஆனால் தாட்சாயினுடைய தவம்தான் பலித்தது. நிராகரிக்கின்றான் சிவபெருமானை. ஒரு தடவை மிகப்பெரிய யாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தான் தட்சன். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்தான். 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஓலை அனுப்பினான் தன்னுடைய யாகத்தில் பங்கு பெறுமாறு அழைப்பதற்காக. அத்தனை பேருக்கும் ஓலை அனுப்பினானே ஒழிய தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்கக்கூடிய மகாதேவன் சிவபெருமானை அவன் சிறிதும் மதிக்கவில்லை. அவருக்கு ஓலை அனுப்பவும் கிடையாது. சிவபெருமானுக்கு கோபம் வந்துவிட்டது.
அத்தனை தேவர்களும் யாகம் நடக்கும் இடத்திற்கு வந்து விட்டார்கள். தாட்சாயணிக்கு கோபம். ஏன்னா என்னுடைய கணவனை கூப்பிடவில்லை அல்லவா? என்னதான் இவர் மிகப்பெரிய ராஜாவாக இருந்தாலும் தட்சன் என்னுடைய கணவனை மதிக்கவில்லை. அதனால கோபம் கொண்டு என்ன பண்றா பாருங்க. சிவபெருமான் கிட்ட கேட்கிறா, சுவாமி நான் அந்த யாகத்துக்கு போயிட்டு ஏன் என்னுடைய கணவனை கூப்பிடல அப்படின்னு கேட்கட்டுமான்னு ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது சிவபெருமான் சொல்கின்றார், மதியாத இடத்துக்கு போகாதே தாட்சாயணி, அதனால் உனக்கு அவமானமும் நிந்தனையும் தான் உண்டாகும் அப்படின்னு முதல்ல சொல்றாரு. ஆனா பார்வதி கேட்கவில்லை. அவர் கூப்பிடாவிட்டால் என்ன, நான் செல்கின்றேன் அப்படின்னு எவ்வளவு தடுத்தும் கேட்காமல் பார்வதி தேவி யாகம் நடக்கும் இடத்துக்கு வருகின்றாள். பார்த்தால் அங்கே 30 தேவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். சூரிய சந்திரர்கள் உட்பட அத்தனை தேவர்களும். பார்வதிக்கா கொஞ்சம் வெட்கமாக போய்விட்டது. இவ்வளவு பெரிய சபையிலே யாகம் நடக்கக்கூடிய இடத்திலே என்னுடைய சிவபெருமானுக்கு இடம் இல்லையா? முதல் மரியாதை யாருக்கு கொடுக்க வேண்டும்? சிவபெருமானுக்கு அல்லவா கொடுக்க வேண்டும். அப்போ கேட்கிறான், ஏன் தந்தையை என்னுடைய கணவரை தாங்கள் நிராகரித்தீர்கள் அப்படின்னு. ஆனா இவன் கோபத்துல கத்துறான், உன்னை யார் இங்கே வர சொன்னது? நான் ஓலை அனுப்பினேனா? நான் உன்னை அழைத்தேனா? எதற்காக நீ இங்கே வந்தாய்? நீ திரும்பி செல்லலாம். சுடுகாட்டு சாம்பலை பூசி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நான் ஒருபொழுதும் இடம் கொடுக்க முடியாது இந்த யாகத்திலே. நீயும் இங்கே வர வேண்டாம். எப்பொழுது நீ மகாதேவனை மணந்தாயோ அப்பொழுது என்னுடைய பெண் கிடையாது, நீ கிளம்பலாம் அப்படின்னு ரொம்பவும் கோபமாக ஆவேசமாக பேசிவிட்டான். தாட்சாயனுக்கு ரோஷமும் அழுகையும் பொத்து கொண்டு வந்ததான். ஏன்னா எவ்வளவு பெரிய நிந்தனை. முதலிலேயே சிவபெருமான் சொன்னார், நீ போகாதே என்று. நாம் தானே மறுத்தும் இங்கே வந்தோம், அதற்கான தண்டனை கிடைத்து விட்டது அல்லவா? கொஞ்சம் கலக்கமாக மறுபடியும் கைலாயத்துக்கு வருகின்றாள் தாட்சாயணி. சிவபெருமான் கேட்கிறார், எங்கே சென்றாய் அப்படின்னு. அவருக்கு தெரிந்து விட்டது விஷயம். இவளுக்கு அழுகை வந்து விட்டது கேட்டவுடன். பார்வதிக்கு ரொம்பவும் நிந்தனை செய்கின்றான். அவனுக்கு ஏன் நான் மகளாக பிறந்தேன்? என்னை அவமானப்படுத்தினான் அல்லவா? என்னை மட்டும் கிடையாது, என்னுடைய கணவனையும் சேர்த்து அவமானப்படுத்தினான் அல்லவா? அதனால அவன் அசுரனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு நான் சபித்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா சிவபெருமான் சொல்றாரு, தடுத்தும் கேட்காமல் ஏன் சென்றாய் பார்வதி? நான் தான் முன்பே சொன்னேன் அல்லவா, அவன் ஆணவத்தின் உச்சியிலே இருக்கின்றான். அகந்தையின் பிடியில் அவன் மாட்டிக்கொண்டிருக்கின்றான். அவனிடம் போகாதே என்று சொன்னேன், தடுத்தும் கேளாமல் சென்றாய். இப்பொழுது அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கின்றான். ஆனால் என்னுடைய மனைவியை அவமானப்படுத்தினான் அல்லவா, அதனால் அவனை சும்மா விடுவதா? கைலாயத்திலே நந்தி தேவர் இருக்கின்றார். அவரை கூப்பிட்டு சிவபெருமான் சொல்கின்றாராம், தாங்கள் சென்று யாகத்தை குலைக்க வேண்டும். எப்பொழுது அவன் அவிர்ப்பாகம் கொடுக்க முடியாது என்று நினைத்தானோ, எப்பொழுது சிவபெருமானை அவன் நிந்தனை செய்தானோ அவனுடைய யாகம் குலைய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய் அப்படின்னு கட்டளையிட்டு அனுப்புகின்றார் சிவபெருமான். இப்போ நந்தி தேவர் புறப்படுகின்றார். அதே போல சிவபெருமானால் அனுப்பப்பட்ட வீரபத்ர சுவாமியும் கிளம்பி என்ன பண்றாங்க, அந்த யாகத்தை குலைத்து விடுகின்றார்கள். அந்த யாகத்திலே எத்தனை தேவர்கள் பங்கு பெற்றார்களோ அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுத்தாகிவிட்டது. இப்பொழுது தட்சன் அசுரனாக பிறக்க வேண்டும். ஏன்னா பார்வதி தேவி சபித்து விட்டார். இந்த தாட்சாயினிக்கு கோபம் வந்து விட்டது. போயும் போயும் தட்சனுடைய மகளாகவா நான் பிறக்க வேண்டும்? அவனுக்கு மகளாக பிறந்ததனால் தானே எனக்கு இந்த மனவேதனை அப்படின்னு. இந்த உடலை நான் சுமந்து கொண்டிருக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவ தீக்குளிக்கலாம்னு முயற்சி பண்றாளாம். அதை செயல்படுத்தியும் விட்டாள். இப்ப என்ன பண்றாரு பாருங்க சிவபெருமான். தடுத்து சொல்லியும் கேட்காமல் யாகத்தில் பங்கு பெற்றதனால் தாட்சாயினி தனக்குத்தானே தண்டனை விதித்து கொண்டால், சிவபெருமான் என்ன பண்றாரு, யாகத்தை குலைத்து விட்டு அவரும் யோகம் செய்ய புறப்பட்டு விடுகிறார், தவம் செய்ய புறப்பட்டு விடுகின்றார். ஆனால் தேவர்களுடைய கதி என்ன? ஏன்னா 30 தேவர்களும் அந்த யாகத்திலே பங்கு பெற்று அதற்குண்டான தண்டனையை பெற்று விடுகிறார்கள். இப்பொழுது தேவர்கள் கொஞ்சம் அவர்களுடைய பலம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இப்பொழுது சுக்கராச்சாரியார் ஒரு எண்ண ஓட்டத்திலே நிற்கின்றார். அது என்னன்னா, அசுரர்கள் மிகப்பெரிய பலம் பெற வேண்டும், அதற்கு என்ன உபாயம்?
நாம் இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் என்ன? ஏன்னா இப்பொழுது தேவர்கள் தங்களுடைய பலத்திலும் தவத்திலும் குறைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கை கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்து இருக்கின்றது. இந்த சமயத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றுகின்றது. அதற்கான உபாயத்தை தேடி கண்டுபிடிக்கின்றார். அது என்னன்னா, பிரம்மாவுடைய புத்திரர் நான்முகனுடைய மகன் காஷ்யபர் மிகப்பெரிய தபஸ்வி. அவருக்கு 2 மனைவிகள், அதிதி திதி என்று. காஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்த அசுரர்கள் இருக்கின்றார்கள். இதுல பல அசுரர்கள் இருக்கின்றார்கள். அசுரர்களிலே முதன்மையான அசுரேந்திரன் இருக்கின்றான். அவனுடைய மனைவியினுடைய பெயர் மங்களகேசினி. இவர்களுக்கு பிறந்த பெண் சுரசை. சுரசையை தேர்ந்தெடுத்து விட்டார் சுக்கராச்சாரியார். எதற்கு என்றால், இவளை நாம் பயிற்றுவிக்க வேண்டும், மாய சக்தியை எப்படி நாம் பயன்படுத்துவது என்று பல மந்திரங்களை சொல்லி கொடுக்க வேண்டும். அதனால ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார் அசுரேந்திரனிடம். என்னன்னா, ராஜா, இந்த பெண்ணை எனக்கு கொடுங்கள், என்னுடைய மாணவியாக. நான் அவளுக்கு பல மாய வித்தைகளை பல மந்திரங்களை கற்றுக் கொடுக்கின்றேன். அதன் மூலம் நாம் மிகப்பெரிய பலத்தை அடைய முடியும் அப்படின்னு. அவனும் சரின்னு சொல்லிடுறான். இந்த சுரசைக்கு இப்பொழுது பெயர் மாற்றிவிட்டார் சுக்கராச்சாரியர், அசுரகுரு. மாயா என்ற திருநாமம் இட்டு விட்டார். இவளை கொண்டு காஷ்யபர் மிகப்பெரிய தபஸ்வி என்பதை நாம் சொன்னோம் அல்லவா? அவர் மூலம் மாயைக்கு பல புத்திரர்கள் பிறக்க வேண்டும். ஏன்னா மிகப்பெரிய தவ பயன் கொண்டவர் அல்லவா காஷ்யபர். அவருக்கும் இந்த மாயைக்கும் பிள்ளைகள் பிறந்தால் மிகப்பெரிய பலசாலிகளாக விளங்குவார்கள் அல்லவா? அதை கொண்டு மிகப்பெரிய அசுர சாம்ராஜ்யத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்ற அடித்தளம் இட்டு விட்டார். இந்த அடித்தளத்திற்கு முதல் கல் யாருடையது? மாயையினுடையது. மாயைக்கு பல மாய தந்திரங்களை எப்படி பிரயோகிப்பது என்பதை பற்றி அவர் சொல்லிக் கொடுத்து விட்டார். அதிலே அவள் ரொம்பவும் தேர்ச்சி அடைந்து விட்டார். இப்பொழுது என்ன பண்றா பாருங்க மாயை. தன்னுடைய தந்தையான அசுரேந்திரனிடமும் தாயான மங்களகேசியிடமும் வந்து வணங்குகிறாள். வணங்கி என்ன கேட்கிறான்னா, நான் காஷ்யபரை சென்று மயக்கி பல அசுரர்களை உருவாக்கப் போகின்றேன். அதற்காக எனக்கு தாங்கள் விடை கொடுங்கள், என்னை ஆசீர்வாதம் செய்து அனுப்புங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சரி என்று சொல்லிவிடுகின்றார். இப்ப என்ன பண்றான்னா, இவ நேரா கிளம்பி போறா மாயை. ஏன்னா அவளுடைய திருநாமம் இப்பொழுது சுரசை கிடையாது, மாயை. இது அசுரகுரு சுக்கராச்சாரியார் இட்ட திருநாமம். காஷ்யப கானகத்திலே காட்டிலே தவம் செய்து கொண்டிருக்கின்றார் தனிமையாக. இந்த சமயத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவரோ தபஸ்வி. தோற்றத்தில் எப்படி இருக்கின்றார் என்றால், முதியவர் போன்ற தோற்றம், ஆனால் மிகப்பெரிய தவ பயன் கொண்டவர். தவ சக்தி அவருடையது. மாயை எப்படி மயக்குகின்றாள் என்று சொன்னால், கானகத்தை சுற்றி வசந்த காலம் தோன்றியது போன்ற அருமையான இயற்கை காட்சி. கண்ணை கவரும் தளிர்கள், மரங்கள், பூக்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை பார்த்தவுடன் யாருக்கும் ஆசை வந்துவிடும். எவ்வளவு அருமையான சுற்றுச்சூழல் அப்படின்னு. இதை முதல்ல உருவாக்கி விடுகின்றாள் மாயை தன்னுடைய மாயா சக்தியினால. இதனால் கவரப்பட்டு விடுகின்றார் காஷ்யபர். அப்பொழுது இளம் பெண்ணாக உருவெடுக்கின்றார். அழகிய தோற்றம், கண்ணை கவரும் அற்புதமான இளமையான தோற்றத்தோடு அவள் தென்படுகின்றாள் ஒரு இளம் பெண்ணாக. அதை பார்த்தவுடன் காஷ்யபருக்கு ஆசை வந்து விடுகின்றது. தான் ஒரு தபஸ்வி என்பதை மறந்து விடுகின்றார். மாயையின் பேரில் மோகம் கொள்கின்றார் காஷ்யபர். இது மன்மதனுடைய லீலை போலும். அப்பொழுது இந்த மாயை என்ன பண்றா? நன்றாக நடமாடிக்கொண்டிருக்கின்றாள் அவருடைய எதிரிலே. கொஞ்ச நேரத்திற்கு அவருடைய மனத்தை மயக்கிவிட்டு காணாமல் போய்விடுகின்றாள். இவருக்கா பைத்தியம் பிடித்து விட்டார் போன்ற ஒரு தோரணை. ஏன்னா அவருடைய மனநிலை தவத்திலிருந்து விலகிவிட்டது. இப்பொழுது மாயை பற்றிய சிந்தனையில் இருக்கின்றார். அவர் மாயனுடைய காலடியில் விழவும் தயாராக இருக்கின்றாராம், மோகத்தின் வலையில் விழுந்துவிட்டு. நீ எங்கே சென்றாய் பெண்ணே?
உன்னை நான் எங்கே தேடி கண்டுபிடிக்க முடியும்? உன் கால்களில் விழுந்து கதறுகின்றேன். எங்கே இருந்தாலும் என் கண் முன்னால் வந்து விடு. உன்னை நான் பார்த்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் என்னுடைய உயிர் என்னுடைய உடலில் தரிக்காதா அப்படின்னு மோக வயப்பட்டு கதறுகின்றாராம். அப்பொழுது மாயைக்கு புரிந்து விட்டது. தன்னுடைய மாய மந்திரம் பலித்து விட்டது. காஷ்யபர் தன்னுடைய வசமாகி விட்டார் அப்படின்னு. இப்பொழுது இவரை மயக்கி பல அசுர புத்திரர்களை உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் தீட்டுகின்றார். அதை எப்படி செயல்படுத்த முனைகின்றார் என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அதுவரை நாம் கந்தனை சிந்தனை செய்து கொண்டு இருக்கலாம். ஏன்னா கந்தன் நினைத்தால் நம்மை 12 கரங்களாலும் ஆசீர்வதிப்பார் அல்லவா? மீண்டும் சந்திப்போம் கந்த புராணத்தினுடைய அடுத்த அத்தியாயத்திலே. அதுவரைக்கும் நாம் காஷ்யபரை பற்றியும் மாயை பற்றியும் சிந்தனையில் இருப்போம். கந்தன் எப்படி பிறக்கப் போகின்றார் அதை நாம் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த அத்தியாயத்திலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.